الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று கூறியவனாக நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் நம்முடைய அருமை தலைவர் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவனாக அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரங்களை முழுவதுமாக முற்றிலும் கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற நல்ல வேளையில் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜுமாவுரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருளுக்கும் சிறப்பிற்கும் உரித்தான சிறந்த சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணற்ற படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சிறிய படைப்பு முதல் பெரும்பெரும் வியக்கத்தக்க படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகத்தான ஆற்றலால் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். நாம் பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு எறும்பாக தெரியக்கூடிய அந்த எறும்பென்ற பிராணி முதல் நமக்கு கண்ணுக்கு மிக பிரமாண்டமாக தெரியக்கூடிய காட்டில் வசிக்கக்கூடிய யானை உட்பட இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். எண்ணற்ற படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா நிரம்ப படைத்த அந்த ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் தஆலா அதில் சிறந்த படைப்பினமாக மனித சமூகத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஏனைய படைப்பினங்களை விட மனித படைப்பினை தான் உலகத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சிறப்பான படைப்பினமாக வியந்து பாராட்டுகிறார்கள். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி சிறந்த படைப்பினமாக படைத்த ரப்புல் ஆலமீன் அதில் உயர்ந்த படைப்பினமாக அந்த பொதுவாக படைக்கப்பட்ட படைப்பினங்களில் சிறந்த படைப்பினமாக இருக்கக்கூடிய மனித சமூகத்திலேயே அதிலும் மிக சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் தஆலா நம்மைத்தான் இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு அருமையான பாக்கியம் பெற்றவர்கள் நாம். நம்மை பார்த்து திருமறையில் இறைவன் கூறுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்திலே பொதுவாக மனித சமூகம் என்று நீங்கள் எடுத்து அதிலே சிறந்த சமுதாயம் யார் என்று சொன்னால் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா நம்மை கூறுகிறான். குன்தும் கைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பேரை வைக்கிறான், பொதுவான ஒரு பேரை. அந்த பெயர் தான் கைர உம்மத். நமக்கு ஒரு கைர உம்மத் என்ற ஒரு பொதுவான பேரை வைத்து நீங்கள் ஏனைய சமூகத்தை விட சிறந்த சமுதாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்படி என்றால்
மற்ற மக்களை போன்றுதானே நாமும் இருக்கிறோம், வாழ்கிறோம். அவர்களை போன்றுதான் உண்ணுகிறோம், உறங்குகிறோம். இன்னும் பார்த்தால் அவர்களை போன்றுதான் நம்முடைய நடைமுறை பாவனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இறைவன் இந்த தனித்துவத்தை வழங்கினான் என்று யோசித்தால் இறைவன் அதற்கு பதில் தருகிறான். தாமுரோட மெல்மாறுப்பத்தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் இரண்டு முக்கியமான பணிகளை செய்கின்ற காலத்தினால், செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற காலத்தினால், இரண்டு பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காலத்தினால் நீங்கள் ஹைர உம்மத் என்கிறார். இந்த ரெண்டு பொறுப்பு என்ன சொன்னா, தாமுரோட மெல்மாறுப்பத்தன்ஹவுன அனில் முன்கர். நாம் முழுமையாக செய்யாத ஒரு பணியை இறைவன் நம் மீது சுமத்திய அந்த பொறுப்பாக சொல்கிறார். அந்த பணி என்னன்னா, தாமுரோடு மாறும் தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏறி தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பதிவார்கள். நாம முழுமையாக எங்கும் செய்யல. நன்மையை ஏறி தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் தலையாய பணி என்று கேட்டால் நம்ம பல பேர் தவா செய்யணும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். அழைப்பு பணி செய்யணும், சொல்லிக்கின்றார்களை துளையின்பால் அழைக்க வேண்டும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். பொருளாதாரத்தை பற்றி பேசினால் போதும் வறுமை இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் நல்ல நிலைக்கு உயர்ந்து வரும். எனவே இந்த சமுதாயத்தின் தலையாய பிரச்சனை இடஒதுக்கீடு தான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். அதெல்லாம் கிடையாது. இந்த சமுதாயம் தலை தோண்டி திகழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம சிலர்கள் ஒன்று கூடி இந்த சமுதாயத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்களோடு போரிட வேண்டும். ஜிஹாது தான் சிறந்த வழி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார். நிறைய வழிமுறைகளை எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு விதமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. எது சரி எது தவறு என்று நாம் யோசிக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கான பதிலை தருகிறான். நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்வு செய்ய வேண்டிய மகத்தான பணி எது என்று சொன்னால், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மை ஏறி தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, கடந்த கால வரலாறுகளை படித்து பார்த்தால் இந்த பணியை செய்த காலங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் சிறந்தவர்களாக தனித்து வாழ்ந்தவர்களாக திகழ்ந்ததை நமக்கு மேல வயசுக்கு மேல உள்ளவங்க கேட்டுப்பாரு. நமக்கு ஒரு 40-50 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 90 வயது அதற்கு முன்னால் வாழ்ந்த 100 வருடம் 150 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு உயிரோடு இருந்தால் அவருக்கு போய் பேச முடியாத நிலையில் இருந்தாலும் கூட உங்க காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்லுவார்கள், அடுக்கடுக்காக சொல்வார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது, முஸ்லிம்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் பிற சமுதாயம் தீர்வு பெறக்கூடிய சமுதாயமாக கருதினார்கள். முஸ்லிம்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தில் அவர்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது இந்த சமுதாயம் என்று கற்பனையால் அல்ல, தன் கண்ணில் பட்ட தன் வாழ்வில் பட்ட அனுபவங்களை அடுக்கடுக்காக சொல்வார்கள். ஆனால் இன்று தலைக்கீழாக மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் கூறுகிறார், நீங்கள் ஹைர உம்மத். இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட சூழலில் வாழ்ந்த சமூகத்தை பார்த்து சொல்லக்கூடிய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ற சமூகத்தில் வாழ்ந்த வேளையிலே கீழ் நிலையில் இருந்தவர்களை உயர்ந்தவர்களாக உத்தமர்களாக மாற்றிய அந்த சூழலிலே இறக்கப்பட்ட வசனம். நபியை நீங்கள் உருவாக்கிய சமூகம் ஹைர உம்மத் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அந்த வார்த்தையை பாருங்க, உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயம். நீங்க தான் சிறந்த சமுதாயம். காரணம், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏறி தீமையை தரக்கூடிய மகத்தான பணிகளை செய்கின்ற காலத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறார். அந்த சமுதாயம் அடுத்தடுத்து சஹாபாக்கள் என்ற சிறந்த சமுதாயமாக தருகிறோம். தீமைக்கு எதிராக குரல் தரக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயத்தின் முதல் வரிசையிலே சஹாபாக்கள் என்ற அந்தஸ்திற்குரிய பேரை சொன்னாலே ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணினுடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்ணின் பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னத சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்தது. அதை ஒட்டி வாழ்ந்த அடுத்த சமுதாயமாக இருந்தது. அதை பார்த்து வாழ்ந்த அடுத்த தாபியங்கள், சபா தாபியங்கள், இமாம்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், தலபு சாலிஹீன்கள் என்று அதனுடைய பட்டியல் வரிசையாக தொடர்ந்து வந்த அந்த சில்சிலா இடையிலே அறுக்கப்பட்ட சூழலில் இடையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டதனுடைய விளைவு நம்முடைய சமுதாயத்திற்கு அப்படி எல்லாம் ஒரு பேர் இருப்பதாக நம்மளால் சொல்லவே முடியாது.
இந்த சமுதாயத்தை பார்த்து இன்று வாழக்கூடிய சமுதாயத்தை பார்த்து கைர உம்மத்தும் சொன்னா முஸ்லீம் அல்லாத பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். காரணம் என்று சொன்னால் நன்மை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டிய நம்மவர்களே பல சந்தர்ப்பங்களில் தீமையின் அனுதாபிகளாக, தீமையை செய்யக்கூடியவர்களாக, தீமையிலே நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை போன்ற சூழலை தான் நாம் ஒன்றரை கலந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தனித்துவத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். நீங்கள் தான் கைர உம்ம, சிறந்த சமுதாயம் என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்திலே நீங்கள் ஆற்ற வேண்டிய இந்த கடமைகளை தொடர்ந்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்நாளில் வழங்கக்கூடிய வாழ்நாளின் உலகத்தில் எவ்வளவு தந்திருக்கிறானோ அந்த வாழ்நாளின் கடைசி காலகட்டம் வரை தொடர்ந்து சமூகத்தில் ஏற்படக்கூடிய சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய நன்மக்களாக, அந்த தீமைக்கு மாற்றாக நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய நன்மக்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உம்மத்தாக திகழ முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை உணர்த்தினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் தான் கைர உம்ம. ஆனால் நமக்கு முன்னால் பின்னால் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் நாம கைர உம்மத்து மாதிரி தெரியல. காரணம் என்று சொன்னால் ஒழுக்க சீர்கேடுகள் இன்று கூட பார்க்கலாம். ஒழுக்க சீர்கேட்டிற்கென்றே உலகளாவிய அளவிற்கு ஒரு தினத்தை அனுஷ்டிக்கிறார். பார்க்கிறோமா, இந்த காதலர் தினம், கருமாந்திர தினம் என்று காமத்தை அடிப்படையாக வைத்து உலகளாவிய அளவிற்கு காதலர் தினம். பிலிப்பைன்ஸ் நாட்டிலே எடுத்தால் காதலர் தினத்திலே அங்கே காதலிப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கேயே நடு ரோட்டிலேயே திருமணம் செய்து நடு ரோட்டிலேயே ஒருவர் இன்னொருவரை முத்தமிட்டு ஆறு தழுவி அங்கேயே குடும்ப காட்சிகளை நிகழ்த்தக்கூடிய கன்றாவி காட்சிகளை டிவிகளிலும் மீடியாக்களிலும் பாருகிறோம். ஆனால் நம்ம அந்த சமூகத்திற்கு மத்தியிலே நாம் அமைதிமிக்க சமுதாயமாக வாழ்கிறோம். இந்த தீமையை தடுக்கணுமா இல்லையா? அந்தந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய தீமைகளை அந்தந்த சமூகத்தை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கைரோவை தடுக்கணுமா இல்லையா? அது வருகிறது, வந்து போகிறது. ஆனால் அது குறிப்பிட்ட தினத்தில் மட்டும் நாம இதான் ஆர்ப்பாட்டம், போராட்டம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் ஆர்ப்பாட்டம், போராட்டம், முற்றுகை என இது அவனை கற்றுக் கொடுத்தது. இதை செய்துவிட்டு நாம் கலைந்து விடுகிறோம். ஆனால் உளப்பூர்வமாக, உருப்படியாக, முறையாக இந்த நன்மை ஏறி தீமை தரக்கூடிய மகத்தான பணிகளை செய்திருந்தால் நாம் அந்த தீமைகளை கலைந்து எடுக்கலாம். ஆனால் இல்லை, நாமெல்லாம் நமக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடக்கூடிய, நமக்கு எதிராக ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் தரக்கூடிய மிகப்பெரிய தீய சக்தியாக இருக்கக்கூடிய இந்துத்துவா கூட, RSS விஸ்வ பரிஷத் கூட இது போன்ற பொது விஷயங்களை எடுத்து போராட்டத்திலும் களத்திலும் இறங்கி அதற்கு எதிராக கழுத்தடை தினம் என்று அறிவித்து அந்த கழுத்தடைகளை நாங்கள் வேறொருத்தோம் என்று பூங்காக்கள் ஒரு குழுமக்கூடிய காதல் கூடக்கூடிய இடங்களிலே போய் அங்கே கலாட்டம் செய்து செய்து அவர் ஓர விளக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அங்கொன்றும் இங்கொன்றும் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு இருக்கிறதே அக்கறை என்று ஒரு படத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உண்மையில் நமக்குத்தான் அதிக அக்கறை இருக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அக்கறை இல்லை. இந்த காதல் தினத்தை, இந்த கழுத்தடை தினத்தை அவர்கள் நம்பிக்கை கொண்ட கடவுள் வழிபாடு அதை ஆதரிக்கிறது. கடவுள் வழிபாடு நீங்கள் பார்க்கலாம். ஈவ்டி சிங்கை இந்தியாவில் ஒழிக்க வேண்டும். ஆனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்படி என்றால் மகாபாரத ராமாயணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சீர்திருத்தத்தை, அதற்கு சரியா என்று ஒருவர் கேட்டார். இன்று மக்களால் போற்றப்படக்கூடிய அந்த அறிஞர் பதில் தந்தால் அது சாத்தியப்படாது. காரணம் என்று சொன்னால் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கூடிய கடவுளே ஈவ்டி சிங் செய்தவர். கிருஷ்ணரை ஆதரவாக காட்டினார். கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுள்களில் நல்ல மக்களால் விரும்பக்கூடிய பெண்கள் அவர்தான் விரும்புவாங்க, பேர் விரும்புவாங்க. அவர் என்ன குளிக்க போன பெண்களிடத்துல ஆடைகளை எடுத்து வைத்துக் கொண்டு மரத்தில் நின்று அமர்ந்து விளையாடிய குளிக்கும் போது அந்த காட்சிகளை பார்த்து கடவுள் ரசித்த காட்சிகளை நம்பிய சமுதாயத்தினால் அந்த சமூகத்தை மாற்ற முடியாது என்று அவர்களே சொல்கிறார். அப்படின்னு யாரு மாற்றுறது? இந்த கலாச்சார சீரழிவுகளை மாற்ற கடமைப்பட்டவங்க யாருன்னு சொன்னால் நாம தாங்க. ஆனால் ஒரு அறிஞர் அழகா சொன்னார், ஒரு முஸ்லீமாக பிறந்தவன் சாகுமரோ அவன் சும்மாவே இருக்க முடியாது. அவன் ஈமான் இருக்குன்னு சொன்னா அவன் சும்மாவே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியும். அவனுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு திருட்டு, கொலை, கற்பழிப்பு எல்லாத்திலையும் முதல் ஆளா யார் இருக்கணும்? முஸ்லிம்கள் தான் இருக்கணும். நமக்கு எப்படி முஸ்லிம்னா நமக்கு பேர் எப்படி இப்ப மாறி போயிடுச்சு. நான் அடிக்கடி சும்மா சொல்றது, முஸ்லிம்ல எப்படி மாற்றி வச்சிருக்கிறோன்னு சொன்னா இவர் முஸ்லிம் அமைதியானவர். எந்த அளவுக்கு அமைதியானவர்னா தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பார். இவர் தான் பரிபூர்ணமான முஸ்லிம். அதுக்கு என்ன விளக்கம்?
வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு போவார், பள்ளிவாசலிருந்து வீட்டுக்கு போவார். இடையில ஏதாவது சண்டை நடந்தால் கூட ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டார். ஏனென்றால் வம்புத்துக்கு கூட பிடிக்காது. அவ்வளவு ஒரு சாலியான முஸ்லிம், ஈமான் பலகீனமான முஸ்லிம். அவர் முஸ்லிம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. மிக மோசமான பலகீனமான நிலையில் உள்ள ஒரு முஸ்லிம். முஸ்லிம் எப்படி இருக்கணும்? முஸ்லிம் என்றால் தனக்கு முன்னால் நடக்கக்கூடிய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும். இது அக்கிரமம், இது அநியாயம் என்று கேட்கணும். கேட்க முடியல, கேட்க மாட்டாங்க. என்னன்னா அவர்களும் அந்த தீமையில் என்ன இருக்காங்க, மிங்கிலாக கிடைக்கிறாங்க. கேட்டா நீ யோக்கியமான்னு கேட்பாங்க. அந்த கேட்பதற்கு முன்னால் யோக்கியத்தை வளர்த்துக்கணும். இஸ்லாம் அதை அடுக்கடுக்காக சொல்லுகிறது. ஒரு முஸ்லிம் என்றால் நற்பண்புள்ளவனாக, நல்லொழுக்கமிக்கவனாக, யாருக்கும் தொல்லை தராத முஸ்லிமாக அவன் வாழ வேண்டும். ஒற்றை வடிவில் ஒழுக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அது முஸ்லிமும். முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமும் பி லிசானிஹி வ யதிஹி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் கருத்தை இன்று எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும். அழகான கருத்தை சொன்னார். முஸ்லிம் யார் தெரியுமா? தன் சகோதர முஸ்லிமுக்கு தன் நாவினால், கரத்தினால் தொல்லை தராதவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் நடக்கக்கூடிய கொலைகளை கண்டித்து பேச வேண்டும். சூழல் என்ன? ஒரு முஸ்லிம் நடக்கக்கூடிய கொலைகளை அவன் கண்டித்து பேச வேண்டும். மதுரையின் சூழல் என்ன? முஸ்லிமே போகிறான் தன் சகோதர முஸ்லிமை. கொடுமையா இல்லையா? கொல்லப்பட்டவனுக்கு 2 பெண் குழந்தை இருக்கிறது. ஆனால் நிறைமாத கர்ப்பிணியாக அந்த பெண் விதவையாக ஆக்கப்பட்டிருக்கிறார். பச்சை குழந்தையை பெறக்கூடிய சூழல் இருக்கிறார். இன்னொரு முஸ்லிம் அவரோடு சகோதர முஸ்லிமாக சலாம் சொல்ல கடமைப்பட்டவன், அவரோடு அவர் தும்மினால் பதில் சொல்ல கடமைப்பட்டவன், அவரோடு அவருடைய சுக துக்கங்களில் பங்கு பெற கடமைப்பட்டவன் அணுவாரை எடுத்து வெட்டுகிறான் என்று சொன்னால், இஸ்லாத்தின் விரோதிகளை வெட்டினால் ஷஹீதுடைய அந்தஸ்து இவனுக்கு கிடைக்கும். அது இஸ்லாத்திற்காக செய்யப்பட்டிருந்தால் ஜிஹாதுடைய அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் மறுமையில் மகத்தான கூலி கிடைக்கும். ஆனால் நடந்தது என்ன? முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தீமைகள் நடக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் 10 வீடு இருக்கக்கூடிய கிராமங்களில் அமைதியா வாழ்றாங்க, அமைதியா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளில் தான் தீமைகள் நிரம்ப நடக்கிறது, அக்கிரமம் நிரம்ப நடக்கிறது. என்னன்னு சொன்னா, நாம் அமைதியான முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நல்லதுக்கு எண்ணத்துக்கும் என்ன செய்ய மாட்டோம், போமாட்டோங்கிற மாதிரி ஒரு சூழலை நமக்கு மத்தியில் ஒரு சின்ன வட்டத்தை போட்டு வாழ்கின்ற காரணத்தினால் அந்த தீமைகளை பற்றி நமக்கு துணி கூட அக்கறை இல்லாத சூழலில் வருகிறோம். அது நம்முடைய வீட்டை பாதிக்கும் பொழுது, நம்முடைய வீட்டுக்குள் அது வரும் பொழுது கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக நினைக்கிறோம் உசாராகணும். ஆனால் இது போதுமானதல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூக சூழலிலே ஒரு முஸ்லிம் எல்லா நேரங்களிலும் உசாராக அவன் கண்ணும் கருத்துமாக இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். உம்மத்தை பாதுகாப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரம்ப உதாரணங்களை சொல்லி அடுக்க அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு தடவை சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மதீனாவிலே. ஒரு இடத்திலே வெடி வெடிக்கிறது. இது மாதிரி செட்டிங் பாம்பெல்லாம் கிடையாது, வெடி வெடிக்கிறா இல்லையா? ஒரு வெடி வெடிச்சது தமிழர் விடுதலை படை ஏதோ ஒரு இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்கிறாங்க. அது என்னறான், ஒண்ணுமே இல்லாம மொட்டையா 3 நாளைக்கு பேப்பர்ல அனுப்புறான். என்ன பயங்கரவாதிகள் வெடி பாக்குறோம், நமக்கு நம்மால் தானே நடந்து வரோம். அதே மாதிரி காட்டுறாங்க. நீ பேப்பர் படிச்சா துணி கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மால் கூட பண்ணிடுவோம், பேப்பர் படிக்காதவங்க நம்மால் தான் அதுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இருந்தா மாத்திக்க, நமக்கு துணி கூட கிடையாது. தமிழர் விடுதலை படுங்க, இந்து தீவிரவாதி எழுத வேண்டுதுன்னா இந்து தீவிரவாதி எழுத வேண்டுதுன்னா யார் தாயா இருக்கிறான்? எழுதுறதுக்கு மனசு வரல. அதிபயங்கரமான வெடிகளுங்கிறான். அவனும் சொல்றான், பெரும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அது நிகழ்ந்திருந்தா பெரும் பேரழிவு ஏற்பட்டு எல்லாத்தையும் சொல்ற ரைட்டு. யார் வச்சா அது சொல்லணும் இல்லையா? இந்த தீவிரவாதின்னு சொல்லணும், ஏதோ சொல்லணும். அதெல்லாம் சொல்லல. தனி தீவிரவாதி, புரட்சிகர தீவிரவாதி, மாவோயிஸ்ட் தீவிரவாதி. நாம லேசா சம்பந்தப்பட்டுதான் போறோம். ஒரு தொப்பியோ ஒரு அடையாளமோ இருந்தா போதும் அதிபயங்கர தீவிரவாதி, பாகிஸ்தானுடன் நேரடி தொடர்பு இருந்தது என்று அவன் நினைச்சுவான். விழா வாரி எழுதுவான். அதுக்குன்னு சில பேர் குழுவா நியமித்து வச்சிருவான். முழு வரலாறு எடுத்துருவான். பாக்குறோமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே போன்ற ஒரு நிகழ்வு சமுதாயத்துல ஒரு இடத்துல வெடி சத்தம் கேட்கிறது. அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் என்ன செய்றாங்க தெரியுமா? பதட்டப்படாமல் அந்த சமூகத்தை கட்டி காக்கிறார்கள். கொஞ்ச நேரம் பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சஹாபாக்கள். ஆக வெடிக்கிறதே
சத்தம் கேட்கிறது என்னன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஒரு மாமனிதர் கோவை மீது வருகிறார். நம்முடைய உயிரின் மேலான தலைவர் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்துல இருந்து வர்றாங்க. அந்த அப்படியே கம்பீரமா இறங்கி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வெடிச்சதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க. நாம என்ன பண்ணுவோம், சாயங்காலம் நியூஸ்ல பார்த்துக்கணும் போவோம். ஒரு கூட்டம் இருந்துச்சு என்ன பார்த்து என்ன செய்வோம் போயிடும். நம் மகளாவில் ஒருவர் அக்கா என்ன கைது செய்யப்பட்டது அழைப்பு செய்யப்பட்டால் ஏதாவது செஞ்சிருப்பாங்க. தேவையில்லாம போலீஸ் வருதுன்னு சொன்னா கையை பிடிச்சு கைது செய்து சொன்னா இல்லாமர்கள் என்ன புகை இல்லாமல் அது என்ன செய்யுது, நெருப்பு இல்லாமல் புகையாது நாம சொல்லுவோம். சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்பிக்கை நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம் உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அது என்னன்னு கேட்க போறாங்க. அங்க போய் ஆளை அனுப்பல, இவங்களே அங்க போய் பார்த்துட்டு திரும்ப வர்றாங்க. வந்திருக்கேன் தோழர்கள் சொல்றாங்க, ஒண்ணுமில்லை சென்று விடுங்கள், கூட்டம் கலையட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு தலைவர் சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு விழிப்புணர்வுடன் அந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். இன்று பார்க்கிறோம் காதல் கல்சடை இஸ்லாமிய சமுதாயம் இதில் விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. அந்த வரலாறு எழுதுகிறான், கேவலமாக அந்த வரலாறு எழுதுகிறான். கலாச்சார சீரழினுடைய ஆரம்பம் எங்கு என்று பார்த்தால் இரண்டு சமூகத்திலுமே கலாச்சார சீரழிவு பார்க்கப்படும். ஒன்று யூதர்கள், இன்னொரு யாரு நஸ்ரானிகள். அதனால்தான் நம் உயிரின் மேலான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நஸ்ரானிகளுக்கு மாற்றமாக உங்களுடைய இபாதத்துடைய வழிமுறைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் நஸ்ரானிகளுடைய எந்த வணக்க வழிபாட்டை நீங்க காப்பி அடிக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாடி வையுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தாடி வையுங்கள், மீசையை கத்தரியுங்கள். ஏனென்று சொன்னால் ஹாலிஃபுல் முஷ்ரிகீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மாற்றம் செய்யுங்கள். யூதர்கள் மீசையை அதிகம் வளர்ப்பார்கள், தாடியை குறைத்துக் கொள்வார்கள். என் சமுதாயமே நீங்கள் தாடி அதிகம் வளங்கள், மீசையை கத்திருத்து விடுங்கள். அவருடைய வணக்க வழிபாட்டு முறை காப்பி அடிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் என்னதுன்னா கலாச்சார சீரழிவை பரப்பக்கூடிய ஒன்று யூதராக இருப்பார்கள் அல்லது நஸ்ரானிகளாக இருப்பார்கள். ஆனால் கலாச்சார சீரழிவை களையெடுக்கக்கூடிய அந்த கலாச்சார சீரழிவுக்காக குரல் தரக்கூடிய வேலை யார் செய்வார் சொன்னால் அன்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல என்றும் முஸ்லிம்கள் தான் அந்த கலாச்சாரத்திற்கு எதிராக அவர்கள் குரல் தருவார்கள் என்பதை நம்முடைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் அவர்கள் கவனித்த வேலையில் அடிப்படை வேலை அஹ்லாக் நற்பண்புகள், ஒழுக்கமிக்க சமூகம். ஒழுக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்கினால் அந்த சமூகத்தை உலகமே பார்க்கும் என்ற அளவிற்கு தரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உயர்த்தினார்கள். அந்த காதல் தினத்திற்கு வரலாறு எழுதலாம். இன்னைக்கு நீங்க பேப்பரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எழுதலாம். வரலாறு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தூர நோக்கு இருக்கும்னு பார்த்தா 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோம பேரரசு சுமரலிலா அவர்கள் இந்த ரோம பாரசீகத்தை கைப்பற்றுவதற்கு முன்னால் இருந்த அந்த ரோம பேரரசுல கிறிஸ்தவ மன்னன் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் நினைச்சான் அந்த நாட்டினுடைய பிற நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கோ எதுக்கு நினைச்சான் மக்களை அழைக்கிறான், போர்க்களத்திற்கு மக்கள் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அவன் யோசிக்கிறான். எப்படி சின்ன வர ஏன் யோசிக்கிறாங்க, மனைவி மக்கள் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளை எடுத்து வளர்த்துனா வரமாட்டான். அப்ப என்ன செய்யணும், புறவு மாதிரி யோசிக்கிறான். என்ன செய்யறான், உடனே முடிவு பண்றான், அப்படியா இந்த பெண்களின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக தான் என்ன செய்யறாங்க, இவங்க வர்றாங்க இவங்க வரமாட்டாங்கன்னு சொன்ன உடனே உடனே ஒரு சட்டத்தை போடுகிறான். எந்த ஆணும் என் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆணும் ஒரு பெண்ணை என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஆண் வேறு பெண்ணு வேறு தனியா வாழணும். திருமண உறவை ரத்து செய்கிறான், திருமணமே பண்ணக்கூடாது. கோபத்தில் ஒரு சட்டத்தை போடுகிறான். அந்த நேரத்தில் வாலண்டைன் என்ற ஒரு கிறிஸ்தவ ஃபாதர், சர்ச்சில் ஃபாதரா இருந்த ஒரு ஃபாதர் என்ன செய்யறார், சமூக சீர்திருத்தம் பண்றார். அவர் என்ன பண்ணுகிறார், திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக ஆணையும் பெண்ணையும் அழைத்து வச்சு ரகசிய திருமணங்களை செய்து வைத்தார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினால் போதும், நேர சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனா அவர் என்ன செய்வாரு, ரகசிய திருமணம் செய்து வைப்பார். அதற்கு அவருடைய பேர்ல வாலண்டைன் என்ற கிறிஸ்தவ ஃபாதர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று அந்த மன்னனுக்கு தெரிந்தவுடன் மன்னன் என்ன செஞ்சானா, மன்ன உடனே அந்த கிறிஸ்தவ ஃபாதரை அழைத்து வாலண்டைனை தூக்கிலிட்டு கொன்று விடுகிறான். கொன்ற உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, இந்த காதலர்கள் கள்ளத்தனமா பண்ண அந்த காதலர்களுக்கு அவர் மேல ஒரு கரிசனம் அக்கறை வருகிறது. வந்த உடனே 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த இன்சிடென்ட் அடிப்படையாக வைத்து, இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து 20ஆம்
நாட்டில் அதுக்கு ஒரு புது வடிவத்தை தந்து யூதர்கள் நஸ்ரானிகள் எழுத்துறாங்க, காதலர்கள் பிரபலமாக எழுத்துறாங்க, காட்டுறாங்க. அதுதானே அடிப்படை. கேவலம் ஏதாவது ஒரு உருப்படியான வரலாறு இருக்கா இல்லையா? மன்னனும் கூமுட்டையா இருந்திருக்கிறான், அந்த ஃபாதரும் கூமுட்டையா இருந்திருக்கிறான். அதுக்கு அடிப்படை பாருங்க, கேவலம் அசிங்கமான ஒரு நிகழ்வை வைத்து வச்சிருக்கிறான். அதாவது நாகர் கோயில்ல எந்த யார் செஞ்சாங்கிறத விட காதலர் தினத்தன்று இன்னைக்கு என்ன இருக்குன்னா நாய்க்கு திருமணம் பண்றாங்க. நாய்க்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நூதன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போடுறாங்க. என்ன காரணம்னு சொன்னா, நாய்க்கு ஏன் திருமணம் பண்றாங்க ஆத்திர வர, ஏன்னா நாய் தான் தன் காம இச்சையை என்ன செய்யும், இடம் பொருள் பார்க்காம செய்யும். இல்லறம் நாய்க்கு எப்படி, இல்லறம் வீடுலாம் கிடையாது, வீட்டுக்கு போகணும் தன் துணையை அழைச்சிட்டு போவாரு. ரோட்லயே அங்கேயே என்ன செய்யும், தன் இல்லற இச்சையை, தனக்கு ஏற்படக்கூடிய இச்சையை நாய் தீர்த்துக் கொள்வதை விட கேவலம் இவர் நடக்கிறார்கள். எனவே காதலர் தினத்திலே அவன் சிறப்புக்குரிய தமிழ்தான், இந்த தினத்தில் நாங்கள் நாய்களுக்கு திருமணம் வைக்கப் போகிறோம் என்று புரட்சிகரமான நம்ம ஆளுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க. அதெல்லாம் நிறைய இது விளம்பரத்துக்கு தான் நடக்குது, உருப்படியான எந்த ஒன்றும் இல்லை. நம்ம முற்றுகை பண்ண ஆக ஓரம் பண்ண இன்னைக்கு ஒரு நாள் பண்றது அது ஒண்ணுமே ஆக முடியாது, அது வேணா வீரியம் கேடும். ஆனால் அதே வேளையில் இஸ்லாமியர்களாக நம்முடைய பொறுப்பேற்று சொன்னா, இந்த கழுத்தடைக்கு எதிராக, இந்த தீமைகளுக்கு எதிராக, மோசமான இந்த சீரழிக்கு எதிராக கடுமையாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய, நன்மை ஏழை தீமை தரக்கூடிய மகத்தான பொறுப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. நாம செஞ்சோமா? எல்லாம் கீழ்மட்டத்திலிருந்து இந்த இந்தியாவுடைய நாட்டினுடைய அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஆரம்பிங்கன்னா, பஞ்சாயத்து போர்டுல இருந்து பிரச்சனைகள், பாராளுமன்றம் வரை பிரச்சனை. பாராளுமன்றத்தை பார்த்தா 3 நாள் 6 நாள் அளவு அசிங்கப்பட்டிருக்கு உலகளாவிய அளவு. என்ன காரணம் சொன்னால், ஏற்கனவே 1992 பாராளுமன்றம் அசிங்கப்பட்டது. பாரத பிரதமராக இருந்த முன்னாள் இருந்தாரே இல்லையா நரசிம்மராவ் பீரியடிலே உலகளாவிய அளவிற்கு இந்திய பாராளுமன்றத்தினுடைய நம்பகத்தன்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது. என்ன, ஒரு பாராளுமன்றமாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமூகத்தினுடைய இறை இல்லத்தை இடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரம செயலை செய்தவர் யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் செய்தது. காங்கிரஸ் தான் இடிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் செய்தது. பிஜேபி சேர்ந்து செய்தது. அந்த நேரத்தில் பாரத பிரதமராக இருந்தவர் யாரு? நரசிம்மராவ். இடிச்சுட்டு வெளியில வரும்போது தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வர்றாரு. என்ன நடந்தது? டீ காபி கொடுக்குறாங்க, காபி கொடுத்து சொல்றாங்க, அப்படியும் இடிச்சுட்டாங்களோ அவர் என்று ஒரு பரபரப்பை மாறி காட்டி முழு சோகத்துல பூசணிக்கா மறைக்கிற மாதிரி நடந்தார். அவருடைய வரலாற்றில் அவர் சொந்த வாழ்க்கையில் அசிங்கப்பட்டார், கோர்ட்டு வாசலை மிதித்தார். அவர் இறந்தது ஒரு அசிங்கம். அவருடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா அதற்கடுக்க எடுத்து பல்வேறு துன்பங்களை இறைவனால் அவர் சந்திக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இன்று பார்த்தால் அதே பாராளுமன்றத்திற்கு பெரும் துன்பத்தை எல்லாம் நசீபை இறக்கிறார். ஏன் சொன்னா, ஒரு இந்தியன் என்று நாம் கவலைப்பட வேண்டாமா? அப்படி சொன்ன கவலைப்படணும்னா, பாராளுமன்ற இடிப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்டார் என்று அக்கிரமமான முறையில், அநியாயமான முறையில் அப்சல் குருவை தூக்கி போட்டார். செல்போன் தொடர்பு இருந்தான், ஏதோ தொடர்பு இருந்ததற்காக அப்சல் குரு தூக்கில் அநியாயமான முறையில் போடப்பட்டார். அவருக்கும் அந்த பாராளுமன்ற இடிப்புக்கும் துணிக்கூட சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த பாராளுமன்றம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஸ்தம்பிச்சிருக்கு. பார்த்தோம்னா இந்த மக்களின் பிரதிநிதி பாத்தீங்கன்னா இல்லையா, மிளகா பொடியோட போயிருக்கிறான். இந்த மிளகு பொடியா இல்லையா, அதுல பந்தாவ போற இங்கிலீஷ் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெப்பர் ஸ்ப்ரே அடித்தார்கள் பாராளுமன்றத்தில். பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறான், அது பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறான். அப்ப என்ன பெப்பர் ஸ்ப்ரே அடித்தார்? ஒரு எம்பி மயங்கி விழுந்த 18 பேர் கிரிமினல் அங்க போயிருக்கிறான். ஏற்கனவே ஒரு பாராளுமன்றம் ஒரு நாள் காலையிலிருந்து காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் உருப்படியா 2 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கணும்னு சொன்னா என்ன 3 கோடி தேவை. 3 கோடி தேவைங்க. 3 கோடி ஒரு நாளைக்கு செலவு. நம்ம ஒரு 5000 ரூபாய் ஒரு மகாலை கொடுத்துட்டு முழு இஸ்லாத்துக்கு உலகத்துக்கும் தீர்வு சொல்லிட்டு போயிடும். இஸ்லாம் தான் தீமைகளுக்கு எதிராக தீர்வு சொல்றோம். மக்களின் பிரதிநிதிகள் பல்கா கூடக்கூடிய இடத்துக்கு செலவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 கோடி ஒரு மசோதா கொண்டு வரலாம், அதை உட்கார்ந்து பேசலாம். பேசாம என்ன பண்றாங்க, மிளகு பொடியை தூவுகிறான். அங்கே ஒருத்தன் மயக்க முட்டுறான், மருந்து குடிச்சுட்டானா, செத்த ஒருத்தன் தற்கொலை பண்ண வரணுங்கிறான், ஒருத்தன் கட்சி எடுத்துருந்தானுங்கிறான், ஒருத்தன் மயக்க உடைத்தானுங்கிறான். 18 பேர் மேல வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களின் பிரச்சனை. ஆனால் பாருங்கள், நபிகள் செல்வர்கள் வாழ்வின் வீட்டிலிருந்து மக்கள் ஆட்சிக்குரிய அந்த ஆட்சி அதிகாரமுறை எல்லாவற்றிலும் ஒழுக்க மாண்புகளை செல்வர்கள் போதித்தார்கள். ஹலிஃபா உமர் அவர்கள் இஸ்லாத்து தலைமைய நேரத்தில் மக்களிடத்தில் ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள்.
என் அருமை மக்களே, நான் இப்பொழுது பதவியேற்கிறேன். என்னுடைய பதவியில் நான் அமீருல் முஃமினீனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உங்களை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிகாட்டுகிற அடிப்படையில் உங்களை நான் வழிநடத்துவேன். என்னுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய நீங்கள் எனக்கு இத்தாஅத் செய்து வாழ வேண்டும் என்று உரை நிகழ்த்திவிட்டு உமரல்லா கேட்கிறாங்க. என்னுடைய ஆட்சியில அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சரியத்துக்கு மாற்றமாக நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டவுடன் இந்த மாதிரி ஆளுங்க என்ன செய்வாங்க, மிளகா படிச்சுடுவேன், அதுக்கு எதையாவது ரகலை பண்ணுவாங்க. ஆனால் பண்பட்ட முனிவராக இருந்த அந்த மக்கள் என்ன தெரியுமா, நாங்கள் எங்களுடைய வாழ்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு உங்களை சீர் செய்வோம், முடியாத பட்சத்தில் எங்கள் வாழை எடுத்து உங்களிடத்தில் நாங்கள் போராடுவோம், இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக செய்வோம் என்று உணர்வுபூர்வமாக சொன்னார். பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஒரு சூழலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா துறைகளும் சீரழிந்து ஒழுக்க சீர்கேடுகள் கலாச்சார சீர்கேடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக மாறி போகக்கூடிய நேரத்தில் நாம நம்முடைய வாழ்க்கை என்பது இனிமேல் உறக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக நன்மை ஏழை தீமையை தரக்கூடிய ஹைர உம்மத் என்ற அந்த உயர்ந்த பதவியை தக்க வைக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பேசி எனக்கும் உங்களுக்கும் நிரம்ப தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து எனது ஜுமாவின் முதல் அமரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மீடியாக்களை பத்திரிகைகளை நாம் திறந்தால், ஆனால் அரசியல் பிரச்சனைகளை விட, அரசியல் பிரச்சனைகள் யார் யாரோடு கூட்டணி வைக்கிறார் என்பதை விட, நான் மீடியா திறந்தாலே கொலை கொள்ளை கற்பனை. நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க, சேனலை மாற்றி மாற்றி பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பனை. ஏற்கனவே 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போனதை இப்பொழுது போலீஸ் பிடித்தது. அதுக்கு இளம் இன்ஸ்பெக்டர் பேட்டி கொடுத்திருக்காங்க. கிடையாது, நாங்கள் நல்ல முறையில் அழகான முறையில் படிச்சுட்டு. அடுத்து நீ சொல்றான், தூத்துக்குடியில் நகைக்கடையில் கொள்ளை, 1000 கோடி மதிப்புள்ள நகைக்கடை கொள்ளை. ஒரு போலீஸ் நியூஸ் சொல்லிட்டு இருக்கிறான், நாங்க பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் என்ன கொள்ளது, கொலை கொள்ளை கற்பனை. வீட்டை கூட்டிட்டு வெளியில போக முடியல, பூட்டிட்டும் உள்ள இருக்க முடியல. என்ன நடக்கிறது, அக்கிரமம் அநியாயம் எல்லா நிலைகளும். அப்ப இதை சீர் செய்ய வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் இதன் சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களின் பிரச்சனையை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கறதெல்லாம் ரொம்ப நாளா மாறி போச்சு. என்ன காரணம், இவங்க பார்க்கறத என்ன பார்க்கறாங்கன்னா அந்த நாற்காலி சீட்டு மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. அதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வு தான் இது பாராளுமன்ற நிகழ்வு. பார்க்கணுமா இல்லையா? சட்டசபையா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்தால் அதிகமான நிதி எதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க, 58,000 கோடி எதுக்கு? மீண்டும் அந்த டிவி மிக்சி தான். மிக்சியில தேங்காய் போட்டா வெடிக்கிறான், மிக்சியில தேங்காய் போட்டா தூரத்தில் நடுக்கணும், மிக்சி திடீர்னு வெடிக்கிறான். ஏற்கனவே டிவி ஒண்ணு கொடுத்தாங்க முந்தைய ஆட்சியில, போட்டு ரிமோட் பண்ண பட்டாரம் வெடிக்குது. அதனால இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தள்ள வண்டியில வச்சுட்டு கலைஞர் டிவி 400 ரூபாய்க்கு எடுக்கப்படும். 400 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கின கூட இல்ல, சொல்லி சொல்லி ரோட்ல ஹவுசிங் போர்டு வச்சு வாங்குறாங்களா இல்லையா? 400 ரூபாய் கலைஞர் டிவி ஒரு கட்டத்தில் தரப்பட்டது. என்னன்னு சொன்னா, இந்த 400 ரூபாய் சாதாரண நினைக்காதீங்க, இது ரீமேக் பண்ணி கர்நாடகாவுக்கு போகிறது. சும்மா இல்ல, சோனியின் குடும்பி சும்மா ஆடான்னு சொன்னாலும் இல்லையா, அரசியல்வாதி மட்டும்தான் சம்பாதிக்குது. மக்களின் பிரச்சனை துணி கூட இருக்கல. இந்த அரசு பட்ஜெட் அறிவிக்கிறது, மக்களின் நலத்திட்டத்துக்காக இதான் அறிவிச்சிருக்கான்னு பார்த்தா திரும்ப அந்த மிக்சி, திரும்ப அந்த லேப்டாப், ஏற்கனவே கலைஞர் கொடுத்து அதில் உட்கார்ந்து மாநாடு மயிலாட பார்த்தோம். இன்னும் எந்த சமுதாயத்துக்கு வரமாட்டான். இவங்க எல்லாரும் கலாச்சார திரளிவை பரப்புவதான் இவங்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கும். இவ்வளவு பேர் சாராயத்துக்கு எதிராக குரல் தர்றாங்க பாருங்க. ராமதாஸ் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டார். ராமதாஸுக்கு பெரிய பரிதாபம் என்னன்னா, சாராயத்துக்கு எதிராக உயிரை விடுவோம், சாராயத்துக்கு எதிராக ஆட்சியம் செய்யறாரு. முன்னாடி உட்கார்ந்து தலைவா உங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டிருக்கலாம், பார்த்தா அவன் தண்ணி அடிச்சு உட்காந்துருக்கான். பெரிய ஒரு பாத்தீங்களா, அவங்க சாராயின் தீப்பா பெரும் பேரு புரட்சிகர புரட்சி அறிஞருக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார் டெல்லியில். நான் இங்க தமிழகத்தில் எனது அரசியல் வெளிப்பாட்டை வெளிப்படுத்த மாட்டேன், கூட்டணி யார் எடுக்கிறத மன்மோகன் சிங்கை பார்த்துவிட்டு நான் அதற்கு பிறகு வெளிப்படுத்த போறோம், புரட்சிகரமா போடுறார். அவர் பாத்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் 2 வேளை தண்ணி எடுக்காமல் அவரால் நிக்கவே முடியாது. 2 வேளை தண்ணி கம்பல்சரியா அடிச்சாகும். பேசுறதுக்கு முன்னாலேயும் தண்ணி அடிக்கணும், பின்னாலே அடிக்கணும். கலாச்சாரம் எல்லாம் வந்து என்ன பண்ண போறான், பெண்களை இழிவுபடுத்தியவன் கேவலத்தில் கேவலம். பெண்களை படத்தின் வாயிலாகவும் வார்த்தைகளின் வாயிலாகவும் கேவலப்படுத்த
ஏற்படுத்திய சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறான்? இப்ப எல்லா மட்டங்களிலும் என்ன செய்யறதுங்க? எல்லாத்துக்கும் நாம தான் எழுதணும். நாம தான் இஸ்லாத்தை என்ன சொல்லணும். இஸ்லாத்தை நாம 5 வருஷம் 10 வருஷம் 800 வருடம் ஆண்ட பரம்பரை, 800 வருஷம் அக்பர் கிரேட் சொல்லுவான். அக்பர் பெரிய கிரேட் வேணுமா? ஏன்னா அக்பர் சிங்கிளானார், இந்துத்துவ கொள்கையோடு பரஸ்பர மாறி கலந்ததனால் அக்பருக்கு கிரேட் சொல்லுவான். தூய்மையான ஆட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய தூய்மையான ஆட்சியை கலீஃபாக்கள் தந்ததோடு நிறுத்திவிடாமல் கடைசி முகலாய மன்னருடைய ஆட்சி காலத்திலும் அருமையாக வழிநடத்தி காட்டிய அவுரங்கசீப் வாழ்க்கை கூட பேச மாட்டான். அவுரங்கசீப் வருமானத்தை வியந்து பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவுரங்கசீப் இருந்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இன்று பார்க்கிறோம். ஆனால் பார்க்கிறோம், பாராளுமன்றம் சந்திப்பதற்கு பிஜேபி சொல்கிறது காங்கிரஸ் தான் காரணம், முடக்குகிறது அல்ல இது, மக்களின் பணத்தை வீணாக்குறதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காம். அங்கிருந்து டெல்லி சட்டசபை திரும்பி பார்த்தா டெல்லி சட்டசபையில அந்த கெஜ்ரிவாலுடைய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியில ரகலம் பண்ற ரவுடிகள் யாரு? கெஜ்ரிவாலுக்கு எதிராக ரவுடித்தனம் பண்றது யாருங்க? பிஜேபி பண்றான். ரெட்டை வேற பாருங்க. இங்க கீழ்மட்டத்தில் இவன் பண்றா ரவுடிப்பான், அங்க பண்ற மேல்மட்டத்தில் அங்க நல்லவங்க அடியும். பாத்திரமா இங்க எல்லா விஷயத்திலும் முரண்பாடுகள். எனவே லஞ்சம், லாவணியம், ஊழல், குற்றச்சாட்டு எல்லாம் சகஜமா இருக்கிறது. எல்லாம் ஒரு இடத்துல ஒரு 50 பவுன் திருடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த திருட்டு குற்றத்தை கண்டுபிடிச்சு தருவாங்க. ஆனா உங்க 10 பவுன் வரும். ஏன்? 40 பவுன் திருடியவர்களுக்கும் அதை அந்த வழக்கை கண்டுபிடித்த போலீஸ்காரங்க என்ன லீகு. நம்ம ஹவுசிங் போர்டுல திருச்சி நடக்க சும்மாவா? அது ஒரு தொடர் சங்கிலி, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வரலாறு இருக்கிறது. போலீஸ்காரருக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கிறது. எவ்வளவு திருட்டு வழக்கை பிடிச்சு கொடுத்துருக்கிறோம். இதே பள்ளிவாசலுக்கு ஒரு பையனை பிடிச்சு நாம பிடிச்சு கொடுத்தோம் திருடலாம் சொல்லிட்டு, அதுக்கு போயிட்டு வச்சுட்டு தம்பி திருடாத பாய் நீங்க போங்க பாய் பாத்துக்கிறோம். கூட்டத்தை கலைக்கணும்னா நாம கூட்டத்தை கலைச்சிட்டு எடுக்கிறேன்ட்டா விட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அவன் நினைச்சுவான், அவனை போய் வரலாறு திருந்திருக்கிறான்னு பார்த்தா இன்னொரு இடத்துல எங்கேயா திருடிட்டு இருப்போம். பெரிய ஆளாயிருவான். ஏன்னா ட்ரெயின் எடுக்கல பாதி கொடுத்துரு, இனிமேல் எடுக்கிறதா எங்க எடுக்க போறோம் சொல்லிடு, உனக்கு பாதுகாப்பை நாங்க தருகிறோம். நடக்குதா இல்லையா? குடிகாரர் பாத்திரமே இல்ல, சாராயம் போல் பள்ளிக்கூடம் பக்கத்துல சாராய கடை இருக்கக்கூடாதுன்னு நெறிமுறை சொல்றான். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே சாராய கடை, லிட்டில் டைமன் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா சாராய கடை. பள்ளிவாசல் மத வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல சாராய கடை இருக்கக்கூடாது சொல்றான். பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே சாராய கடைகள். முக்கியமான 5 பகுதிகள், வில்லாபுரம் உள்ளே வரக்கூடிய, மீனாட்சி உள்ளே வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சாராய கடை. எப்படி நாம பார்க்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? அதற்கென்றே வழிமுறைகளை அழகாக முறையாக வைத்து தீமைகளுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட வேண்டும். அதில் உண்மை இருக்கிறது. கெஜ்ரிவாலை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. கெஜ்ரிவாலை பார்த்தா அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் பிளான் பண்ணிருக்கலாம். சட்டுன்னு வந்தாரு, எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேது. ஏன் பிடிக்க மாட்டேது? கெஜ்ரிவாலுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேது. சீர்திருத்தம் பண்ணணும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிடிக்க மாட்டேது. பாக்குறமா இல்லையா? ஆனா சீர்திருத்தம் விளக்குமாறு காட்டி ஆட்சி பிடிக்கிறாங்க. நாம அடையாளம் காட்டுறது எவ்வளவு இருக்கு. நாமளும் கொடியை காட்டிக்கிட்டே இருக்கும். கொடி என்ன, ஒரு கொடியை காட்டணும் கொஞ்சம் பயன்தான். அந்த கொடி அப்படி கொடி குட்டி போட எல்லாத்தையும் 4 நாள் பக்கமா இல்லையா? ஆனா நமக்கு நம்ம சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, வரக்கூடிய காலத்துல மகத்தான மாற்றத்தை, நன்மைக்கு எதிராக மக்களை அழைக்கவும், தீமைக்கு எதிராக குணம் தரக்கூடிய வாழ்வில் எல்லா துறைகளும் சீரழிக்கக்கூடிய இந்த சூழலிலே மகத்தான கைரம்பத்தாகிய நாம் தான் அதற்கு பதில் தர வேண்டும். அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மகத்தான சமுதாயம் நாம் தான். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறார். கைரம்பத் என்கிறார், சிறந்த சமுதாயம் என்றால் நீங்கள் தான் நன்மைக்கு ஆதரவாக மக்களை அழைக்க வேண்டும், தீமைக்கு எதிராக குரல் தர வேண்டும். ஒரு விளக்குமாறு காட்டி ஒரு ஆட்சி பிடிக்க முடிகிறது சொன்னால் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சிறந்த சமுதாயம் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு நிரந்தரமான அழகான இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை தரக்கூடிய மகத்தான சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு அடையாளத்தை முன்னிலைப்படுத்தும் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மகத்தான ஆற்றல் நமக்கெல்லாம் இருக்கிறது. சமீபத்தில் பார்க்கிறோம், உலகளாவிய அளவிற்கு நீதித்துறை கெட்டு போயிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று யுவான் ரெட்டி இடத்துல இப்பொழுது கேட்டார்கள், கேள்வி கேட்டார்கள். யுவான் ரெட்டி இப்போது கேட்டாங்க. யுவான் ரெட்டி இங்கிலாந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? தாலிபான் நாட்டுக்கு போயிட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்பொழுது கேட்டவங்க அவர் சொன்னார்கள், நீதித்துறை கெட்டு போய்விட்டது என்று கவலைப்படுகிறீர்கள். ஆனால் நீதித்துறையை சரியாக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் இஸ்லாத்திலிருந்து இருக்கிறது. இஸ்லாத்தின் பக்கம் திரும்புங்கள் என்று
என்று அந்த அம்மா சொல்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க நீதித்துறை, இஸ்லாம் சொல்லக்கூடியதான் நீதித்துறை என்று அழகா சொல்லிருக்காங்க. நம்முடைய நீதித்துறை பார்த்தா கண்ணை கட்டி வச்சிருப்போம். தீர்ப்பு முரணானது, தீர்ப்பு பார்த்து எழுதணும், தீர்ப்பை பார்த்து நம்ம நாட்டில் கண்ணை கட்டி வச்சிருப்போம். அது வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வெட்டாம இருக்கு. பெரிதவர்களுக்கு எனவே நீதித்துறைக்கு சரியான வழிகாட்டுதல் இஸ்லாம் தான் என்று சொல்லக்கூடிய வருகிறோம். முன்னாள் பாப்பிசை பாரவர் கேன்ஸ்டிவன் இஸ்லாத்துக்கு வந்தார், பிரபலமாக பேசினார்கள். ஆமினா பிலிஸ் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், பிரபலமாக பேசினார்கள். மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்துக்கு வந்தார், பிரபலமாக பேசினார்கள். மைக் டைசன் இஸ்லாத்துக்கு வந்தார், பிரபலமாக பேசினார்கள். சமீபத்தில் நம் கண்ணுக்கு முன்னால் எதிஸ்டாகவே ஆத்திய நாத்திகவாதியாக வாழ்ந்த மிகப்பெரிய பேராசிரியர் இஸ்லாத்துக்கு வந்தார், பொறுமையாக பேசினார்கள். ஆனால் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் யுவன் கட்லி இஸ்லாத்துக்கு வந்தார்கள், பெருமையாக பேசினோம். இப்பொழுது பார்க்கிறோம் ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்துக்கு வந்தார், அதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் ஊரெல்லாம் கிராம இசைகளை பாடி பேரும் புகழிலும் உச்சத்தினுடைய இளையராஜாவின் மகன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். பயப்புறம் அது செய்தியாக போட மாட்டான், செய்தியாக போட மாட்டான். யுவன் சங்கராஜா இஸ்லாத்துக்கு வந்தார், மதமாறிவிட்டார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 5 வேலை சொல்கிறார், தினமலை சொல்றான், தினமலை சொல்றான். 5 வேலை சொல்லுகிறார், 5 வேலை முஸ்லீம் சொல்லணும், 5 வேலை சொல்லுகிறார் அப்படின்னு பதறான். நாம சொல்லி என்னன்னா பாக்குறேன். எனவே இஸ்லாத்துக்குரிய வருங்காலம் இஸ்லாத்துக்குரிய காலமாக இருக்கின்ற காலத்தினால் நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக, முறையாக, அழகா, உணர்ச்சி மிக்க சமுதாயம் இருக்கக்கூடாதுங்க. எல்லா விஷயத்திலும் உணர்வு கலந்த, சமுதாய நலன் கலந்த, அருமையான முறையில் வழிநடத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா செய்ய சக்தி பெற்ற ஒரு சமுதாயமாக, தொலைந்து போன அந்த கண்ணியத்தை மீண்டும் தலைநிமிர்த்தக்கூடிய சமுதாயமாக, ஹைரல் மக்கள் என்ற மகத்தான சமுதாயமாக அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்து இந்த எனது ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.